குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2026 என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வருஷம் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாளைக்கு அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அன்றைக்கி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விடுறாங்க. 20/5/2024 தான் நோட்டிஃபிகேஷன் வருது. 3/8/2026 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 23/6/2026 நோட்டிஃபிகேஷன் விட்டு 6/9/2026 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் டிப்ளமோ ஐடி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 7/7/2026 நோட்டிஃபிகேஷன் விட்டு 20/9/2026 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம எதிர்பார்க்குற குரூப் 2A இது வந்து பார்த்திங்கன்னா 11/8 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 25/10 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 31/8/2026 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 14/11/2026 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் ரொம்ப காத்திருக்கிறது இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக. இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 6/10/2026 நோட்டிஃபிகேஷன் வரும். 20/12/2026 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருவாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி. சரிங்களா? இன்னையிலேருந்து அடுத்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி கரெக்டாக ஒரு வருஷம் டைம் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தமிழை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்து மேக்ஸு, அடுத்து ஜிகே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வந்து பார்த்திங்கன்னா வரலையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 தான் வருது. ஓகேங்களா? அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்று வருது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியும்னு நினச்சா தான் முடியும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோட போனீங்க. இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வரலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. அடுத்து இப்போ ஆனுவல் பிளான் வந்துச்சு, நல்லா படிக்க ஆரம்பிங்க. இப்போ 2025 குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி டேட் படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 645 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 727 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. மொத்தமாக இந்த வருஷம் 2025 குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா 5307 வேக்கண்ட். ஓகேங்களா? அவங்க விடும்போது 3935 விட்டாங்க. 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 5307 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கும் நடக்கலாம். தயவு செஞ்சு நம்பிக்கையோட படிங்க. எல்லா எக்ஸாமும் உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் நீங்கள் படிக்கணும் தான் வர்றாங்க. நம்பிக்கையோட படிங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.